சினிமாவில் எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? க்ரீன் பேக்ரவுண்டில் ஷூட் பண்ண வீடியோவில் இருந்து ஒரே கிளிக்கில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? குரோமா கீனா என்னென்னு தெரியுமா? அந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணலாம்னா ஒத்துப்பீங்களா? நோ ஃபோட்டோஷாப், நோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், நோ பெய்ட் டூல்ஸ். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிக்கும்போது விஎஸ்டிசி வீடியோ எடிட்டரில் இதை எப்படி பண்ணுறதுன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெங்கட்ராஜ். நம்மளோட த்ரெட்கிராஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு வீடியோவோட பேக்ரவுண்டை ஏன் சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரிஜினல் ஃபுட்டேஜ் புவர் லைட்டிங்கில் எடுத்திருந்தாலோ இல்லை வீடியோ கேப்சர் பண்ண இடத்துல பேக்ரவுண்ட் லொக்கேஷன் சரியில்லாமல் இருந்தாலோ எடிட்டிங்கில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். வெட்டிங் ரிசப்ஷன், ஸ்கூல் இல்லை காலேஜ் ஆனுவல் டே, கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸில் எடுக்கிற வீடியோஸ்க்கு எடிட்டர்ஸ் தீம், கொஞ்சம் அனிமேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டிஜி சேஞ்ச் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ப்ரொமோஷன் வீடியோஸில் லோகோ, கலர்ஸ், டிசைன்ஸை பேக்ரவுண்டில் ஆட் பண்ணும்போது டிஜி சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ரொமான்டிக் இல்லை ஹாரர் மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ரீல்ஸில் சினிமாட்டிக் எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணால் ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்கும். காப்பிரைட் ஆர் ப்ரைவசி இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்காக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் எடிட்டர்ஸ்க்கு வரும். ட்ரெண்டிங் டிசைன்ஸ், ஐ கேச்சிங் விஷுவல்ஸ், வியூவர்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸில் பிஜி மாற்றுவாங்க. எஜுகேஷ்னல் வீடியோஸ், ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது க்ளீன் டிஜிட்டல் பேக்ரவுண்டில் ப்ரெசென்ட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸ்டூடியோஸ் மாதிரி க்ளோஸ்ட் அட்மாஸ்ஃபியரில் எடுக்கிற இன்டர்வியூஸ் ஆர் யூடியூப் வீடியோஸ் எடிட் பண்ணும்போது க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் எடுக்கிற வீடியோஸ்க்கு விஎஸ்டிசி குரோமா கீ ஃபியூச்சரை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா மாடர்ன் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லையும் சிங்கிள் கலர் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண குரோமா கீன்னு ஒரு டூல் இருக்கும். இது வீடியோ எடிட்டிங்கில் ரொம்ப முக்கியமான டூல். இப்போது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். டைம்லைனில் நான் 2 வீடியோஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த கிராஸ்லேண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் ஒட்டகச்சிவிங்கி இருக்கிற இது செகண்ட் வீடியோ. 2 வீடியோவையும் ப்ளே பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் லேயர் 2ல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை லேயர் 1ல் வைக்கிறேன். இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவோட டியூரேஷன் 16 செகண்ட்ஸ் 733 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வீடியோ டியூரேஷனையும் ஈக்குவல் பண்ணிடலாம். நாம் இந்த ஃபஸ்ட் வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு ஸ்க்ரீனில் இருந்து ஹைட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும்னா, இந்த ஐக்கான ஆப்ஜெக்டை ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கும் மறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த வீடியோ ஸ்க்ரீன்லேருந்து மறைஞ்சிடும். அடுத்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை செலக்ட் செஞ்சு எடிட்டர் டேப், வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, பேக்ரவுண்ட் ரிமூவர் சூஸ் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸில் ஓல்ட் பேரண்ட் டூரேஷன் செலக்ட் செஞ்சு ஓகே கொடுக்குறேன். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ, பேக்ரவுண்ட் ரிமூவர் செட்டிங்ஸில் ப்ராசஸிங் மோட், சாஃப்ட்வேர் அது அப்படியே இருக்கட்டும். மோட் இங்கே 3 கொடுத்துருக்காங்க. பை YUV குரோமா கீ கலர், பை HSL குரோமா கீ கலர் அண்ட் பை குரோமா கீ மாஸ்க். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மோட் இந்த YUV குரோமா கீ கலர். ஸோ அதை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் குரோமா கீ கலர், இது க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோங்கிறதுனால இங்கே டிஃபால்ட்டாக க்ரீன் காட்டுது. இப்போது பக்கத்தில் இருக்கிற பென்சில் ஐக்கானை ஐ ட்ராப்பர் டூல்னு சொல்லுவோம். இதை செலக்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து ப்ரிவ்யூ ஸ்க்ரீனில் க்ரீன் கலர் மேலே வச்சு கிளிக் பண்ணால் க்ரீன் கலர் ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா க்ரீன் பிக்சல்ஸும் ரிமூவ் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் ஜூம் பண்ணினா ஜிராஃப் பார்டர்ஸில் சுற்றி கொஞ்சம் க்ரீன் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போது இந்த க்ரீன் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் நாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த ஆட் அடிஷ்னல் கலரை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே இன்னொரு குரோமா கீ கலர் ஆப்ஷன் கீழே வரும். இப்போ முதல்ல செஞ்ச மாதிரி மறுபடியும் ஐ ட்ராப்பர் டூலை செலக்ட் செஞ்சு க்ரீன் பார்ட்டிகல்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். ஃபைன், பார்டர்ஸை சுற்றி இருந்த எல்லா க்ரீன் பிக்சல்ஸும் ரிமூவ் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் எடிட் பண்ணுற க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸில் இப்படி செகண்ட் அட்டம்ப்ட்லேயே முழுசாக க்ரீன் பிக்சல்ஸ் போகலன்னா
க்ரீன் பிக்சல்ஸ் முழுவதும் போகிற வரைக்கும் நீங்கள் ஆட் அடிஷ்னல் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு லிமிட் எதுவும் இல்லை. இப்போ ஹைட் பண்ண ஃபஸ்ட் வீடியோவை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ப்ளே செஞ்சு பார்க்கலாம். இந்த சீனுக்கு ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப பெருசாக இருக்குது, நேச்சுரலாக இல்லை இல்லையா? அதோட சைஸை இந்த சீனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்குல்ல? இப்போ ப்ளே பண்ணலாம். தட்ஸ் இட். ஸோ நீங்கள் க்ரீன் பேக்ரவுண்டில் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணியிருந்தா இப்போது பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்த வீடியோ இருக்கிற மாதிரி தெரியும். இதை பண்ணும்போது சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா சீனில் இருக்கிற எல்லா க்ரீன் பிக்சல்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி அதை டிரான்ஸ்பரண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணும். இதுதான் சினிமோட்டோகிராஃபியோட மேஜிக். உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்தால் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் ஆன்லைனில் நிறைய இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எடிட்டிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த சாப்டரில் இன்ட்ரோ டைட்டிலை எப்படி ஸ்டைலிஷாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடிட்டிங்னா ஒரு எடிட்டர் டூலை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, க்ரியேட்டிவிட்டியும், அதாவது புதுசாக எதையாவது உருவாக்கணுங்கிற ஆர்வமும் ரொம்ப முக்கியம். ஒரு எடிட்டரோட திறமை இன்ட்ரோ டைட்டில்லையே தெரியும். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட் வியூவராக பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.